வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி ஒரு சிறப்பு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான சிறப்பு ரயில். வழக்கம் போல் அறிவிக்கப்படக்கூடிய ரயில்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு செல்லாமல் வேறொரு இடத்துக்கு செல்லக்கூடிய ரயில். அது மட்டும் இல்லாமல் திருப்பதி வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இதற்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட ரயில்கள் எல்லாம் கொல்லம் வரைக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த ஒரு ரயில் கோட்டயம் வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், காக்கிநாடா துறைமுகத்தில் இருந்து கோட்டயம் வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு ரயில். இந்த ரயிலுக்கான எண் 7109 அப்படிங்கிற நம்பரில் வர்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதியில் இருந்து ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் 10 வாரம் இருக்குல்ல, இதில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மட்டும் இந்த ரயில் இயங்கும். மற்றபடி டிசம்பர் ஜனவரியில் எல்லா திங்கட்கிழமைகள்லையும் மதியானம் 1 மணிக்கு காக்கிநாடா துறைமுகத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து ராஜமுந்திரி, விஜயவாடா, அங்கே இருந்து கூடூர், நெல்லூர் இந்த வழியெல்லாம் வந்து ரேணிகுண்டா, திருப்பதி, சித்தூர், காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர் வழியாக பாலக்காடு போய் அங்கே இருந்து கோட்டயத்திற்கு மறுநாள் ஈவினிங் 5:30 மணிக்கு போகுது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 07110 அப்படிங்கிற நம்பரில் நவம்பர் மாதம் 18ஆம் தேதியில் இருந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 10 செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு செவ்வாய்க்கிழமை, அதாவது இந்த மாதம் கடைசி வாரத்தை தவிர மற்ற எல்லா நாட்களுமே இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. நைட்டு 8:30க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் நைட்டு 9 மணிக்கு காக்கிநாடா துறைமுகத்தை சென்றடைகிறது. இந்த ஒரு ட்ரெயின் டைரெக்டாக திருப்பதி நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின். திருப்பதிக்கு ஒரு புதிய ட்ரெயினாக இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் 5 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தாராளமாக நம்ம திருப்பதிக்கு போயிட்டு வரவும் இந்த ட்ரெயினை நம்மளால் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் இருந்து திருப்பதி செல்வதற்கு கூடுதலாக, அது டைரெக்டாக திருப்பதி ரேணிகுண்டாவில் இறங்கி மாற வேண்டிய அவசியம் இல்லை, கூடுதலான ஒரு ட்ரெயின் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.